ரெண்டாவது இந்த வீடியோவில் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா, அவரால் வந்து ஃபஸ்ட்டு ரெப்பையே வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கெப்பாசிட்டிக்கு மீறி அதிகப்படியான வெயிட்டை வந்து அவர் லிஃப்ட் பண்ணுறாரு. இப்படி லிஃப்ட் பண்ணுறதுக்கு பேர் ஈகோ லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ லிஃப்டிங்னா என்னன்னா, நமக்கு நாமளே வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் போன தடவை வந்து 50 கிலோ லிஃப்ட் பண்ணேன். அதை விட கம்மியான வெயிட்டை நான் இப்போ லிஃப்ட் பண்ணேன்னா அது எப்படி? போன வாட்டி நான் பண்ண ஒர்க் அவுட்டை விட நான் அதிகமான ஒர்க் அவுட்டில் பண்ணணும். ஸோ போன தடவை நான் 50 லிஃப்ட் பண்ணேன், இந்த தடவை நான் 55 அல்ல 60 கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தனக்கு தானே வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கிறது. ஸோ நான் போன தடவை பண்ண வெயிட்டை விட அதிகமான வெயிட் இந்த தடவை தூக்கியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ நம்மளுடைய பாடி கண்டிஷன், நம்மளுடைய ரெக்கவரி ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ஃபுட் இன்புட், நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டஸ், இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட் இன்டென்சியை வந்து வெகுவாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுதோ, அதாவது மினிமம் அந்த 8 ரெப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 8 ரெப்ஸ் வந்து உங்களால் தூக்க முடியுதோ அதுதான் வந்து உங்களுக்கான கரெக்டான வெயிட். நீங்கள் போன தடவை பண்ண வெயிட்டை அவசியமாக அதிகமான வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த கட்டாயமே கிடையாது. ஸோ ஈகோ லிஃப்டிங் வந்து என்றைக்குமே பண்ணாதீங்க.